ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, வாழ்க்கையில் பிரச்சனைகளா அல்லது பிரச்சனைகளில் வாழ்க்கையா என்று திகைத்து கொண்டிருக்கிறாய். எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனை கதவுகளும் மூடப்பட்டு விட்டன. இந்த தருணத்தில் பிரச்சனைகள் தீர்வதற்கான எந்த வழியும் புலப்படவில்லை. என்ன செய்வதென்று அறியாமல் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இந்த உலகை ஆள்பவன் உன் தகப்பன். நீ கலங்கும் அளவிற்கு ஒன்றுமில்லை. நீ வருந்துவதும் வீண்தான். நான் எங்கிருந்தும் உலகை ஆள்வேன் என்று உனக்கு தெரியாதா என்ன? இவ்வுலகை விட்ட பிறகும் நான் சர்வ சக்தியுடன் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். பக்தியுடனும் அன்புடனும் என்னை நினைப்பவர்கள் பக்கத்தில் நான் காலாகாலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு நீ ஒன்று கொடுத்தால் 10 திருப்பி கொடுப்பேன். 10 மடங்கு அதிகாரம், 10 மடங்கு சக்தி. பெரும்பாலான பக்தர்கள் இந்த அனுபவத்தை அவ்வப்போது அனுபவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அது மாதிரியான செயல்களில் இருந்துதான் ஆன்மீக நாட்டமும் இந்த சிவனின் மீது தெய்வீக பக்தியும் வளர ஆரம்பித்தது. இது என்ன சாமான்யமான லாபமா? இந்த அப்பா அளிக்கும் அது சக்தி வாய்ந்த லாபம். இதுதான் என் செயல்முறை, இதுதான் என் வாக்குறுதி. நீ இதுவரை என்னிடம் எத்தனை கொடுத்திருக்கின்றாய்? என் மீதான பக்தி, என் மீதான அன்பு, என் மீதான நம்பிக்கை என்று அத்தனையையும் எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய் அல்லவா? இத்தனைக்கும் பலனாக 10 மடங்கு பலன்களாக திரும்பி வராமல் போய்விடுமா? எல்லா வாக்குறுதிகளையும் காப்பாற்றி கொண்டிருக்கும் நான் இந்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா? இப்போது நீ சிக்கி கொண்டிருக்கும் இந்த சூழலை அறிவேன் செல்லமே. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டன. எந்த வழிகளும் இல்லை என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். எத்தனை கதவுகள் மூடப்பட்டால் என்ன? உனக்கென்று இந்த சிவனின் கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கும். நீ நினைக்கும் வழிகளும் நீ முயற்சி செய்யும் இடங்களும் உனக்கு மறுக்கப்பட்டால் என்ன? உனக்கென்று ஒரு வழிகளை உருவாக்கி, உனக்கென்று ஒரு கதவை உருவாக்கி நான் திறந்து வைப்பேன். சாமானியர்களை போன்று எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ உடைந்து போகலாமா? நீ இந்த சிவனின் பிள்ளை அல்லவா? கடைசி நிமிடத்திலுமே கூட அதிசயங்களை நிகழ்த்தும் இந்த சக்தி வாய்ந்த சிவன் பிள்ளை அல்லவா? கவலை கொள்ளாதே. உனக்காக அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் நிச்சயம் திறக்கப்படும். உன் சந்தோஷ சாவியை என் கையில்தான் பத்திரமாக வைத்திருக்கின்றேன். உன்னிடம் கூடிய விரைவில் சேர்க்கத்தான் போகிறேன். நம்பிக்கையோடே இரு. ஓம் நமச்சிவாய.